வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டேட்டா பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்ற முக்கியமான தகவல், நாளைக்கு என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்ற தகவல், அது இல்லாமல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேட்டா என்னென்னா பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான தகவல். அதனால் இந்த வீடியோ பொறுமையாக பாருங்கள். பிஎல்ஐ ஸ்கீம் மூலியமாக ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அந்த டேட்டாவை எப்படி ட்ராக் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரிசல்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டேட்டாவை ட்ராக் பண்ணுறோம்ல, ரிசல்ட் என்ன சொல்கிறாங்கன்னு. அந்த மாதிரி டேட்டா ட்ராக்கிங்கில் பிஎல்ஐ ஸ்கீமுக்கும் டேட்டா இருக்குது. அதை ட்ராக் பண்ணிங்கன்னா அதை பேஸ் பண்ணியும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஒரு 10%லேருந்து 20% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் பார்க்குறாங்க பெரிய ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அது எப்படி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, அதனுடைய முழு தகவல்கள் என்னென்னன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டெலகிராமோட லிங்க்கும் டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க என்னுடைய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல நம்ம இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். டாப் கைனரில் இன்றைக்கி நிஃப்டி 500ல் நியூ இந்தியா அஷூரன்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது ரெண்டாவதாக ஒன் சோர்ஸ் 8%, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 7%, என்டிபிசி க்ரீன் எனர்ஜி 6%. இன்றைக்கி மொத்தமாகவே மார்க்கெட் நமக்கு என்னாச்சு, ஏறிக்கிட்டே தான் போச்சு, அதாவது ஓப்பன் ஆனதுலேருந்து. ஆனால் கேப் டவுனில் தான் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அந்த டேட்டா பாருங்கள். ஆக்சுவலாக சார்ட் காட்டக்கூடாது, அதனால் சார்ட்டை ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை 207 புள்ளிகள் மைனஸில் இருந்தது. ஆனால் காலையில் ஓப்பன் ஆனதுலேருந்தே நிஃப்டி என்னாச்சுன்னா ஏறிட்டே தான் போச்சு. ஏன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போதே 400 புள்ளிகள் கேப் டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 200 புள்ளிகள் ரெக்கவரி கொடுத்துச்சு. ஸோ ஆல் ஓவராக 200 புள்ளிகள் நெகட்டிவில் நமக்கு நிஃப்டி காமிச்சது. இது இல்லாமல் இப்போ கரண்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலாம் பெரிய அளவில் டவுன் ஆகிட்டு இப்போ 340 புள்ளிகளில் முடிஞ்சுது மார்க்கெட் முடியும் பொழுது. இப்போ கரண்ட் டேட்டாவை பொறுத்தளவில் யூகே ஆயில் 104 வரைக்கும் போயிட்டு திருப்பி 99க்கு இறங்குது. ஓகே, இது இல்லாமல் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, ட்ரம்ப்பும் ஈரானுடைய அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய போர்ட்டுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கல்ஃபில் இருக்கக்கூடிய மேஜர் போர்ட் எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும், அதாவது அவங்க அட்டாக் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க கல்ஃபில் இருக்கக்கூடிய போர்ட்டை. ட்ரம்ப் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி நைட்டு தான் அவங்களுக்கு கெடு, அவங்கள அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையான்றது இன்னொரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனால் அவங்க பீஸ் ஸ்டாக் ஏதோ ஒத்துக்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ யூகே ஆயில் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியிலேருந்து 104 இருந்த யூகே ஆயில் கடகடன்னு இறங்கி 99 வரைக்கும் வருது. இதனால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா நாளைக்கு நமக்கு மார்க்கெட் லீவு. ஓகே, அதனால் நம்ம அதுக்கு அடுத்த நாள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்கணும். அதனால் நமக்கு 1 டே டைம் இருக்குது. யுஎஸ் என்ன பண்ணுறாங்க, ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க, ஈரான் என்ன பண்ணுறாங்கன்றதை வாட்ச் பண்ணுறதுக்கு 1 டே நமக்கு டைம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது கோல்டு சில்வரை பொறுத்தவரை பெரிய அளவில் ஏற்றமே கொடுக்கல. ஓகே, அப்படியே தான் நிற்கிது. சில்வர் இறங்கி தான் இருக்குது. சொல்லப்போனால் 2.2% மேலே டவுனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னென்ன இருக்குது, ஒன்று ட்ரம்ப் இன்றைக்கி நைட்டு அட்டாக் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது ஈரான் எங்களுடைய போர்ட் அட்டாக் பண்ணால் நாங்கள் எல்லா போர்ட்டையும் அட்டாக் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் க்ரூட் ஆயில் கிடைக்காது போல். இனிமேல் நம்ம எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு தான் மாறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இவ்வளோ பிளானும் பண்ணுறாங்களான்னு தெரில. சரி, இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கான மார்க்கெட்டு நமக்கு நாளைக்கு ஒரு நாள் டைம் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பிஎல்ஐ ஸ்கீம் பார்ப்போம். ஏன்னா நாளைக்கு பங்குச்சந்தைக்கு தேவையான தகவல்கள் அப்படின்றது நாளைக்கு சாயங்காலம் நம்ம பார்த்தா போதும். ஏன்னா நாளைக்கு லீவ் இருக்கிறனால நமக்கு நாளைக்கு மறுநாள் தான் மார்க்கெட் இருக்க போகுது. ஸோ அதனால் நாளைக்கு ஈவினிங் நாளைக்கு ஈவினிங்கில் என்னென்ன கரண்ட் டேட்டா இருக்கோ அதை வச்சு நாளைக்கு ஈவினிங் நான் வீடியோ போடுறேன். அது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி கம்ப்ளீட் டேட்டா பார்க்க போகிறீங்க. இப்போது அந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸோடைய டேட்டா ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். 1 by 1 காமிக்கிறேன், தெளிவாக பாருங்கள். மொத்தம் பிஎல்ஐ ஸ்கீமை பொறுத்தளவில் 14 ஸ்கீம்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்தியாவில் மொத்தம் 14 பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குது. 14 பிஎல்ஐ ஸ்கீம்னா 14 செக்டார், 14 ஸ்கீம் இல்லை, 14 செக்டாருக்கு பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குது. இந்த டோட்டல் பிஎல்ஐ ஸ்கீமுடைய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,96,000 கோடி நமக்கு
அப்ராக்சிமேட்டாக 2,00,000 கோடி வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் நமக்கு அரசாங்கம் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா, இந்த ஆத்ம நிர்பார் பார்த்தோம்ல, அதில நம்ம இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கொண்டு வந்தாங்க. சைனா மாதிரி. இப்போ சைனாக்கு ஈக்குவலா நம்ம இப்போ உடனே முடியாது. ஏன்னா, அவங்க நம்மள தாண்டி பல மடங்கு மேல இருக்காங்க. பட் நமக்கு வந்து இது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இந்தியாவுக்கு. ஓகேவா? அந்த மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறுறதுக்கு. இதில வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஎல்ஐ ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகுறதுக்கு அவங்க பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸை வந்து அவங்க சொல்கிற டார்கெட்டை தாண்டி அதிகமாக பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் பணம் கிடைக்கும். ஓகேவா? பெனிஃபிட் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. ஸோ அதுக்கு என்னென்ன செக்டாருக்கெல்லாம் வந்து பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மொபைல் அண்டு மொத்தம் 14 செக்டார் இருக்குது. அதில் மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 40,000 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஏபிஐக்கு வந்து 6,940 கோடி, மெடிக்கல் டிவைசஸ் செக்டாருக்கு 3,420 கோடி, ஆட்டோமொபைல்ஸுக்கு 25,938 கோடி. இந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து நமக்கு டாடா மோட்டார்ஸ்லாம் பெனிஃபிட் அடைஞ்சுதுங்க, சும்மா கிடையாது. ஓகே, அந்த டேட்டாலாம் இப்போ நான் கொடுக்குறேன். அடுத்தது ஃபார்மாசூட்டிக்கல் ட்ரக்ஸுக்கு வந்து 15,000 கோடி பிஎல்ஐ ஸ்கீமில் ஒதுக்கியிருக்கிறாங்க. இவங்க அந்த சேல்ஸை வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா, பிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா அரசாங்கம் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அப்போ அது வந்து அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த கம்பெனி இன்னும் வளர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக மாறிடும். ஓகேவா? ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் மூலயமா அந்த பணம் அந்த கம்பெனிக்கு ஃபண்டு கொடுப்பாங்க. அடுத்தது டெலிகாம் அண்ட் நெட்வொர்க்கிங்கில் 12,195 கோடி, ஃபுட் ப்ராசஸிங்க்கு 10,900 கோடி, ஒயிட் குட்ஸுக்கு 6,238 கோடி, சோலார் பிவி மாடியூல்ஸுக்கு 24,000 கோடி, டெக்ஸ்டைல்ஸுக்கு 10,683 கோடி, ஏசிசி பேட்டரி ஸ்டோரேஜுக்கு 18,000 கோடி, ஸ்பெஷாலிட்டி ஸ்டீல் செக்டாருக்கு 6,322 கோடி, ஐடி ஹார்ட்வேர் செக்டாருக்கு 17,000 கோடி, ட்ரோன்ஸுக்கு 120 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து 14 செக்டார். இந்த 14 செக்டார்லேயும் எந்தெந்த கம்பெனிலாம் டார்கெட் ரீச் பண்ணுறாங்களோ அதில் வரணும். இது இல்லாமல் எம்எஸ்எம்இன்னு கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அவங்க டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த கிரிட்டீரியாக்குள்ளே வர்றாங்க, பிஎல்ஐ ஸ்கீமோட கிரிட்டீரியாக்குள்ளே வராங்க அப்படின்னா, அவங்க எம்எஸ்எம்இக்கும் வந்து நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். அதனால தான் இவ்வளோ எம்எஸ்எம்இ வந்து ஐபிஓவில் வந்தது. எம்எஸ்எம்இ ஐபிஓவில் வந்து அவங்க நல்ல பெனிஃபிட் கொடுத்தாங்க, நல்ல சேல்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து வேறு பணம் கிடைக்க போகுது, நல்ல லாபம் சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு தான் எம்எஸ்எம்இலாம் நிறைய உள்ளே வந்தது. ஓகேவா? இது வந்து கிட்டத்தட்ட எம்எஸ்எம்இயை வந்து ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். சரி, இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸுக்கு 15,000 கோடி இது வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஆட்டோமொபைலுக்கு 2,378 கோடி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஃபுட் ப்ராசஸிங்க்கு 2,163 கோடி கொடுத்துட்டாங்க. டெலிகாம், ஃபார்மா, ஒயிட் குட்ஸ் இது எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டோட்டலாக இன்னும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. 2030 வரைக்குமே ரிமைனிங் இருக்குது. அது என்னென்னன்றதை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது இல்லையா, இது பாருங்கள். இங்கே ஃபிசிக்கல் இயரில் பார்த்தீங்கன்னா 2023-24 6,753 கோடி வந்து கொடுத்துட்டாங்க. 2024-25 10,000 கோடி கொடுத்துட்டாங்க. 25-26க்கு 20,000 கோடி இப்போ அலோகேஷனில் இருக்குது. எந்தெந்த கம்பெனிகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து 27-28 ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதையும் டேட்டா பார்க்கணும். எந்தெந்த கம்பெனிகளுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நமக்கு எந்தெந்த கம்பெனி கிடைச்சிருக்கு அப்படின்றத டேட்டா பார்க்கணும். அதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிளோட வெண்டார்ஸாக இருக்கக்கூடிய ஃபாக்ஸ்காம், ஓகே, அதுக்கப்புறம் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் அதுக்கெல்லாம் வந்து கிடச்சிருக்குது. சாம்சங், அதுக்கப்புறம் டிக்ஸான் டெக்னாலஜிஸ் பெரிய அளவில் ஏறிச்சு இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிப்பு தயாரிக்கிறதுக்காக அவங்களுக்கு பிஎல்ஐ ஸ்கீமில் உள்ளே வந்துட்டாங்க டிக்ஸான் டெக்னாலஜிஸ். ஆட்டோமொபைலில் டாடா மோட்டார்ஸ் அண்ட் மஹிந்திரா உள்ளே வந்தாங்க. நல்லா ஜூம் பண்ணியே காமிக்கிறேன். அடுத்து ஓலா எலக்ட்ரிக், அதுக்கப்புறம் பஜாஜ் ஆட்டோ அண்ட் டிவிஎஸ் மோட்டார்ஸ் பெனிஃபிட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஃபார்மாவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, சிப்லா, ஆரோ ஃபார்மா, லூப்பின் இதெல்லாம். அப்புறம் பல்க் ட்ரக் தயாரிக்கிற கம்பெனிகள் சில கம்பெனிகள். ஒயிட் குட்ஸில் டைக்கின், பேனாசோனிக்கு, ஆம்பர் என்டர்பிரைசஸ், ஹெவல்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்ஸில் வந்து ஐடிசி, நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா. டெக்ஸ்டைல்ஸில் வந்து அரவிந்து, சாகி எக்ஸ்போர்ட்ஸு, கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்கீம்குள்ளே வர்றாங்க. அவங்கெல்லாம் இதில் லாபம் அடைகிறாங்க. ஓகே, ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் ரிசல்ட் வர நிறுவனங்களை பார்க்குறீங்களோ, இப்போ கோகுல்தாஸ் வந்து அந்த பிஎல்ஐ ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும், பிஎல்ஐ இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த இன்சென்டிவ் கிடச்சிதுன்னா அந்த கம்பெனி இன்னும் அது பாசிட்டிவாக மாறி அந்த கம்பெனி நல்ல விலையேற்றத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போது எந்த கம்பெனி டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்க,
எந்த கம்பெனிக்கு பிஎல்ஐ ஸ்கீமுக்கு செலக்ட் ஆகுதுன்றத அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணுறத வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனி நம்ம வாங்கி வச்சுருக்கோம்னா பிஎல்ஐ ஸ்கீம் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி 9 மாதத்துக்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வரும்பொழுது அந்த கம்பெனி மேலே ஏற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சில கம்பெனிகள் வந்து ப்ரீவியஸாகவே ரியாக்ட் ஆகிடும். ஓகேவா? பிஎல்ஐ ஸ்கீமில் எலிஜிபிள்னு தெரிஞ்சவொடனே அந்த ஸ்டாக் வந்து மேலே ஏறிடும். போன தடவை வெல்ஸ்பன் ஏறிச்சு, திக்ஸான் டெக்னாலஜிஸ்லாம் ஏறிச்சு. எதனால இந்த பிஎல்ஐ ஸ்கீமால தான் ஏறிச்சு பெரும்பாலும். சரி, இந்த மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்சென்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு 2021லேருந்து 2025, 26 வரைக்கும் பிஎல்ஐ ஸ்கீம் உண்டு. ஐடி ஹார்ட்வேருக்கு 2029லேருந்து 2030 வரைக்குமே பிஎல்ஐ ஸ்கீம் உண்டு. ஓகேவா? இப்போ வந்து 2வது வருஷம் போய்கிட்டு இருக்கு. ஆட்டோமொபைலுக்கு இங்கே பாருங்கள் 2027 வரைக்கும் இருக்குது பிஎல்ஐ ஸ்கீம். ஃபார்மா செக்டாருக்கு அப்போ நமக்கு எதில் கொடுக்குறாங்க? ஐடி ஹார்ட்வேர் தான் நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும். 2030 வரைக்கும் அதுக்கு பிஎல்ஐ ஸ்கீம் இருக்குது. ஃபார்மாசிட்டிகளுக்கு 2028 வரைக்கும் இருக்குது. சோலாருக்கு 2028 வரைக்கும் இருக்குது. ஒயிட் குட்ஸுக்கு 2028, 29 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டேட்டா போட்டிருக்கேன். இதை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது குளோபல் டெக்கில் வந்து ஆப்பிள், சாம்சங், ஹெச்பி வருது. டொமஸ்டிக் இஎம்எஸில் திக்ஸான் டெக்னாலஜிஸ் வருது. இவி பயானியர்ஸில் வந்து டாடா மோட்டார்ஸ், ஓலா எலக்ட்ரிக் வருது. இண்டஸ்ட்ரியல் ஜிஎன்ஸில் ரிலையன்ஸு, ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வருது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நல்லா ஏறினதை நம்ம பார்த்துருப்போம். எம்எஸ்எம்இயில் 176 கம்பெனிகளுக்கு மேலே அவங்க வந்து சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் உள்ளே வருது. ட்ரோன் கம்பெனிலாம் பயங்கரமாக ஏறிச்சு. ஞாபகம் இருக்குங்களா? எல்லாம் பிஎல்ஐ ஸ்கீம் அவங்க இன்சென்டிவ் கிடைக்கும் பொழுது கம்பெனி ஏற்றத்துக்கு போகும். நம்ம அதெல்லாம் நோட் பண்ண மாட்டோம். ஆனால் ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களான்றதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டா காமிச்சிருக்கேன். அப்புறம் என்னென்ன கம்பெனிகள் வருதுன்றதையும் பார்த்துருக்குறோம். மொத்தம் 14 செக்டார் இருக்குது பிஎல்ஐ ஸ்கீமில் அப்படின்றதையும் பார்த்துட்டோம். ஓகே, அது இல்லாமல் இப்போ ப்ரைமரி டெனோர் பார்த்தீங்கன்னா மொபைல் அண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு 40,000 கோடிக்கு 5லேருந்து 6 வருஷம் கொடுத்துருக்குறாங்க. கிரிட்டிக்கல் கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸுக்கு 6,940 கோடி 9 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஃபார்மாசிட்டிகளுக்கு 9 வருஷம் வரைக்கும் இருக்குது ப்ரைமரி டெனோர். ஓகே, மற்றதுக்கெலாம் 5 இயர்ஸ் தான் இருக்குது. ஐடி ஹார்ட்வேருக்கு மட்டும் 6 இயர்ஸ் இருக்குது. ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன் காம்பனண்ட்டுக்கு 3 இயர்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துருக்குறாங்க சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி மூலியமாக. ஓகே, ஸோ இதெல்லாம் நோட் பண்ணணும். இதில் பெரிய அமௌண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 40,000 ஒன்று மொபைல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸுக்கு. அப்புறம் ஆட்டோமொபைலுக்கு 25,000, சோலார் பிவிக்கு 24,000. அதுக்கு அடுத்தது ஏசிசி பேட்டரி ஸ்டோரேஜுக்கு 18,000. பேட்டரி ஸ்டோரேஜ் கம்பெனியை வந்து எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்களா? அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமாலையும் ஏறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் எம்எஸ்எம்இ பெரிய அளவில் பெனிஃபிட் அடைகிறாங்க. ஸ்மால் கேப்ஸ், பெனி ஸ்டாக்ஸ் வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் அடைகிறாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இதுக்குள்ளே வருதுங்கிறத நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சில கம்பெனிகள் வந்து எலிஜிபிள் ஆகும், எலிஜிபிள் ஆகாமல் போகும். அதை முன்னாடியே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம ட்ரேடிங்க்கோ அல்லது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி திருப்பியும் ஒரு தடவை கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். 1,96,000 கோடி ஃபண்டு வந்து கிட்டத்தட்ட 2030 வரைக்கும் பிஎல்ஐ ஸ்கீமில் அசைன் பண்ணியிருக்காங்க. இன்சென்டிவ்ஸ்க்காக அசைன் பண்ணியிருக்காங்க. அதில் மொத்தம் 14 செக்டார் வந்து பிஎல்ஐ ஸ்கீமில் பெனிஃபிட் அடையுது. அந்த 14 செக்டாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை நான் உங்களுக்கு வந்து சில நிறுவனங்களை காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இயர் யார் டார்கெட் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அடுத்த வருஷம் பிஎல்ஐ ஸ்கீம் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து நம்ம பங்குகளை வந்து பிக் பண்ண முடியும். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீமு இதை பற்றி அந்த கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆத்ம நிர்பாரில் என்னென்ன வருதுன்றதை. அதுக்கப்புறம் வந்து ஃபண்டு இன்ஃப்யூஸ் பண்ணுறது சொல்லியிருந்தேன் இல்லையா? ஆத்ம நிர்பார் மூலிமா 20 லட்சம் கோடி சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரும்பாலும் பிஹெச்சி கம்பெனிகள்லாம் வந்துடும். அதாவது நவரத்னா, மினி ரத்னா, அந்த மாதிரி ஒரு 35 கம்பெனிகள் இருக்குது. அரசாங்கத்தோடைய நிறுவனங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அந்த லிஸ்ட்டு, அந்த வெப்சைட் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்களே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போ முழு தகவலை வந்து பிஎல்ஐ ஸ்கீம் பற்றி நான் கொடுத்துட்டேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் ஏதாவது பிஎல்ஐ ஸ்கீமை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து மார்க்கெட் லீவு. ஸோ நாளைக்கு மறுநாள் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.